الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد قال الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله وقال صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்புடையவனாகிய இறைவன் அல்லாஹ்வின் அருளால் ஸலவாத்தும் ஸலாமும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னாருடைய உயிரை வாழ்க்கையை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபூத்தாபிகள் கியாமத்துடைய நாள் வரை அன்னாருடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய அனைத்து முஸ்லிமான முஃமினான் ஆண்களும் பெண்களும் புனிதமான இமாமுடைய கடமைகளுக்காக வேண்டி வாழ்ந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா கட்டங்களிலும் நிச்சயமாக தனிமையை அல்லாஹ்வை பயந்து தக்வாவுடன் வாழ்வாறு முதலில் எனக்கும் அவ்வாறும் அன்பானவர்களே இது 1445 இஸ்லாமிய மாதத்தினுடைய 2வது நாளிலே நாங்கள் 1444 வாழ்க்கையில பலவிதமான விஷயங்கள் பலவிதமான நிகழ்வுகளை தாண்டி ஒருவருக்கு கடந்து இது ஒரு புதிய வருடத்துல நாங்கள் எல்லாரும் காண்பவர்களே முதலாவதாக இந்த முஹர்ரம் மாதத்துடைய சிறப்புகளை பற்றி நாங்கள் பார்க்கிறோம்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷுஹூரி ரமலான் 12 ஷஹர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல மனிதர்களுக்கு பலவிதமான உலகத்துல வாழ்வதற்கு பல நீதிகளை பல விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அடிப்படை தேவைக்காகவே மனிதனுடைய தேவைக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்துல நேரத்துல இரவு பகல நாட்கள வாரத்துல வருடத்துல மாதத்துல எல்லாம் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் எதுவும் தேவை மனிதனுடைய தேவைகள் மனிதனுடைய விஷயங்களை நேர்த்தியாக முறையாக அவன் அந்த ஒழுங்கான முறைகளை ஏற்படி செஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலங்கள் அது அல்லாஹ் குர்ஆன்ல காலங்களுக்கு பற்றி சொல்றான். காலங்கள் முக்கியமாக அன்பானவர்களே நண்பர்களே அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த மாதங்கள் எல்லாம் அது 12 மாதங்கள் தான். அந்த வெளியெல்லாம் சொல்றான் அந்த 4 மாதங்கள்ல 4 மாதங்கள் சந்தைக்குரிய மாதங்களாக அல்ல இடத்துல கண்ணியமான மாதங்கள் அதெல்லாம் நிறுவப்படுத்திருக்கிறான். ஏன் நிறுவப்படுத்திருக்கிறான்? இது அல்லாஹ்வுடைய விஷயம். அவன் சில விஷயங்களை எங்களுக்கு வெளிப்படையாக காட்டியிருக்கிறான் காட்டுவான். இந்த குறிப்பிட்ட இந்த 4 மாதங்கள் அதை சொல்லலாம் அறிவித்திருக்கிறாங்க. அந்த மாதங்கள் எது என்று சொன்னால் மாதம் அதை தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வருகிறது. அதுல 3 மாதங்கள் அன்பானவர்களே சகோதரர்களே இந்த மாதங்கள் எல்லாம் இந்த முஹர்ரமுடைய மாதத்தை அல்லாஹ் நிறுவப்படுத்தி இருக்கிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை எவ்வளவு சங்கப்படுத்தினாங்கன்னா இந்த முஹர்ரமுடைய மாதம் ஷஹ்ருல்லாஹ் முஹர்ரமுடைய மாதம் ஷஹ்ருல்லாஹ் இது அல்லாஹ்வுடைய மாதம். எந்த விஷயம் அல்லாஹ்வோட இணைத்து சொல்லப்படுவதோ அதுவும் யாரும் சொல்றது அல்லாஹ்வோட இணைத்து சொல்லப்படக்கூடிய மாதம் என்றால் இது அல்லாஹ்வுடைய ஒரு மாதம் என்றால் எவ்வளவு கண்ணியமான நாட்கள் எவ்வளவு கண்ணியமான மாதங்கள் ரமலானுடைய மாதம் சிறப்புக்குரிய மாதம் ஹஜ்ஜுடைய மாதம் சிறப்புக்குரிய மாதம் இப்படி பல சிறப்புக்குரிய மாதங்கள் எல்லா மாதங்களையும் பல சிறப்புகள் இருக்கிறார். அது முஹர்ரம் அதில் சிறப்புகள் எல்லாம் இருக்கிறார். சஃபர் எல்லாம் சிறப்புகள் இருக்கிறார். ரபியுல் அவ்வல் எல்லாம் சிறப்பிருக்கிறார். ரபியுல் ஆஹிர் எல்லாம் சிறப்பிருக்கிறார். ஜமாத் உல்லா எல்லாம் சிறப்பிருக்கிறார். ஜமாத் உல்லா எல்லாம் சிறப்பிருக்கிறார். ரஜப்ல ஷஅபான்ல ரமலான்ல ஷவ்வால்ல ருமதான்ல ரமீதான்ல ஒவ்வொரு மாதத்திலும் எல்லாம் சிறப்புகள் இருக்கிறார்கள் கூட அல்லாஹ்வுடைய மாதம் அது முஹர்ரமுடைய மாதம். அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல விஷயங்களை எனக்கு ஞாபகம் சுத்தமாக இது ஷஹ்ருல்லாஹ் அல்லாஹ்வுடைய மாதம் இந்த வார்த்தை போதும் இந்த மாதம் சேர்ந்தது ஒரு வார்த்தை மேல முக்கியமான எல்லாரும் அடிப்படையில் பாருங்க சில காலங்கள்ல சில பொருட்கள் ஏழு விற்பனை போகும். இது இன்னார் பாதித்த காலம் இது இன்னார் பாதித்த ஏதாவது ஒரு பெருப்பு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அது மில்லியன் மில்லியன் டாலருக்கு அது விற்பனையாகும் வேற விற்பனையாகும் என்று சொன்னால் அது பாதித்தவர் அவர் பெரிய செலிபிரிட்டியா இருப்பார் அல்லது ஏதாவது ஒரு சாதனப்படுத்துவரா இருப்பார். அவர் போத சொத்தா இருக்கும் அவர் போத கூட்டா இருக்கும் இப்படி சிறந்த பொருட்கள் ஏற விற்பனைக்கிறோம். ஏறிச்சுன்னா அந்த ஊற்றுக்குரிய பொறுமதி இல்லாது அந்த சொத்துக்குரிய பொறுமதி இல்லை அந்த வெளியிடக்கூடிய பொறுமதி இல்லை அந்த பேராவுடைய பொறுமதி இல்லை அந்த பாதிப்புடைய அந்த பாதிப்புடைய பேர் யாரும் பாதித்த காற்று யாரும் பாதித்த தெரியுமா இதை போல பார்க்கிறேன். யாருடைய மாதம் தெரியுமா இந்த மாதத்துடைய கல்வி இஸ்லாமிய கேலண்டர்ல முதலாவது மாதம் இந்த மாதத்துல சிறப்பாக செயல்பட வேண்டிய பல விஷயங்கள் மாதங்களை வகுப்பிச்சிருக்கிறார். சில விவாதங்கள் எப்படி ஷாபாக்கிய மாதத்தில் அதிகமாக வகுப்பிச்சாங்களோ அதே போல ஷரமுடைய மாதத்தை வகுப்பிச்சிருக்கிறார். ஆனால் சிறப்பான போது இருக்குன்னா ஆசூராவே சிறப்பான போது ஆசூராவே இந்த வருஷத்துல நாளில கூட நல்லது படிக்க ஈஷால எதிர்கொள்ளக்கூடிய சனிக்கிழமை ஆசூராவே ஆசூரா என்றால் அரபுல அஷர வார்த்தை அஷர ஆசூரா 10வது அஷர வார்த்தை 10வது அதாவது ரமலானுடைய மாதம் மிகவும் கடுமையான ஆசூராவை ரொம்ப முடிச்சு வந்தாங்க. எப்ப நபிசல்லாஹு மதீனாவுக்கு வந்தாங்களோ அதே சில மனிதர்கள் மதீனா எதுவா இருந்தாலும் அதற்கு சுற்றுலாங்க யகூதிகள் இந்த முஹர்ரமுடைய 10வது நாள் நோன்பு கடலில் இருந்து அந்த கடலில் இருந்து பாதுகாக 4 நாள் அத இருக்கலாம். இந்த மாதத்தில் ரொம்ப முடிச்சாங்க நாங்க நான் தான் மிகவும் நான் தான் மிகவும் உரிமை உள்ளவன் நான் மிக உரிமை உள்ளவன் உரிமை அந்த நாளே வந்தாங்க இந்த வருஷம் மாதத்துல சொல்றாரு அல்லது
சில மனிதர்கள் சொல்றாங்க இந்த நாளையில நோவு குடிக்கிறாங்க, எப்படியும் நோவு குடிக்கிறாங்க, நாங்களும் நோவு குடிக்கிறோம். வீட்டுல சொல்லுவேன் தனித்துவம் சொல்லுவேன்னா அவர்கள் நாங்கள் ஒரே நாளில் நோவு குடிக்கிறதா இருந்தால் 2 பேருக்கு ஒரு வித்தியாசம் தனித்துவம் வேறு இல்லையாக சொல்லலாம். எங்க அபிப்பிராயம் சொன்ன நேரத்துல அபிப்பிராயத்தை சிறப்பாக கருதி சொன்னாங்க. நான் அது வருஷம் தயாரோடு இருந்தேன் சொன்னால் 2 நோவும் குடிப்பேன். அந்த வருஷம் தயாரோடு இருந்தால் 2 நோவும் குடிப்பேன். அந்த வகையில ஒரு மாணவர்கள் விளக்கப்படுத்துறாங்க, விளக்கப்படுத்துறாங்க. தொடர்ச்சியாக சாபாக்கள் அதுக்கு பின்னால் இருந்து 2 நாள் நோக்கு கொடுத்தாங்க, 8 நாளும் கொடுத்தாங்க. அநேகமாக 30 நோக்கு கொடுத்திருக்காங்க. வெள்ளியும் சனியும் அதாவது 2 நாள் 30 இந்த நாளைக்கு இந்த வருஷம் கேள்வி படித்து இந்த வார வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை கிடைக்கவில்லை, வெள்ளிக்கிழமை புரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம் அடைகிறது என்று சொன்னால் எங்களுக்கு சனி ஞாயிறு இருக்கக்கூடிய ஆனால் சனிக்கிழமை குடிக்கிறதுதான் பெரிய சுண்ணத்தாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை குடிக்கிறது சொன்னார். அதாவது 10, 30, 10 அல்லது 10, 15 நாள் குடிக்கிறது ஒரு முக்கியமான சுண்ணாவாக. பல விஷயங்கள் நடந்திருக்கிறாக, பல பல சம்பவங்கள், பல பல கருத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு. எவ்வாறாலும் சொல்லப்பட்டிருக்கு போகக்கூடிய சம்பவம் தான் அவங்களோட நேரடியாக கேட்கிறதும் நல்ல ஒரு கருத்துமான. அதாவது முஹர்ரமுடைய மாதத்துல இந்த விஷயங்கள் இந்த ஹதீஸ்களை பார்க்கக்கூடிய நேரத்துல சுத்தமாக உலமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இஸ்லாமுடைய அடையாளங்கள், இஸ்லாமுடைய சின்னங்கள் வரக்கூடிய நேரத்துல இந்த விஷயங்கள் தான் இஸ்லாமுடைய அடையாளம் என்பதாக இந்த விஷயங்கள் இஸ்லாமுடைய அடையாளம். முஹர்ரமுடைய மாதத்துல நோன்பு பிடிக்கிறது இது அது முஸ்லிம்களாக நாங்கள் சில லௌகிக்கலான ஆனந்த விஷயங்களை நாங்கள் பேசுறது, சில விஷயங்களை நாங்கள் யோசிக்கிறது. நான் சொல்ல வரல இஸ்லாம் லௌகிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா எங்களை லௌகிக்கு பழம் இல்லைன்னு சொல்லி மாதம் அந்த இடத்துலதான் நாங்கள் எங்களை வழங்கிய கையில நீக்கத்தை வழங்கிக்கொள்வோம். இதை லௌகிக்கும் சரியோசனைங்கிறதுனால சரியத்திலேயோ மாற்றத்திலேயோ பாதுகாப்பதற்கு நாங்கள் பிடிக்கும் என்று லௌகிக்கலா கேட்டா சரிதானே சரிதானே அதாவது எங்களுடைய என்னன்னா சொர்க்கத்தில் அதுக்கு பின்னால் அதன் தலைவராக சொன்னதோட சரிதான் அவனுடைய அந்த லட்சியங்கள் சொன்னால் பலம் தனி பலம் தனி நாளை குமித்தி அது நீ என்னைய நெருப்பான படம் சரி சரி என்னைய நெருப்பான படித்தாய், அவர் அடிமண்ணால படித்து வைக்கிறாய், பவ முடியாது நானே பவன் நெருப்புனாலே பவன் அவன் நெருப்பு எப்படி வந்து துணி செய்யும் அதைதான் அவங்கள புத்திய போட அவனோட புத்திய முதலாவது எப்படி போட்டு அவன் அவனை குழம்பி கொடுத்தான். மாதம் அறிவித்தனா சரி ஏதோ ஒரு தவறு நடந்தது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். மாதம் அறிவித்தனா உலகம் அனுப்பப்பட்டது பின்னால அவருக்கு கேட்ட விஷயம் என்னன்னா ரப்பனா வளர்ந்தா அல்லாஹ்விட தௌபா
ஆனா ஆதமலைக்கு கேள்வி கேட்கிறான். எப்படி ஆதமலைக்கு சொந்தத்துல படைத்ததுக்கு முன்னாடி அதான் வழக்கமாக பசுவா பண்ணி அடைகிறது. நான் என்னுடைய அனுபவம் ஆல்ரெடி எல்லாரும் பிளான் இருக்குது. ஆதமலைக்கு உலகத்தை அது ஆதமலைக்கு தெரியாமல் ஆதமலைக்கு வசிக்கலாம் கேட்கிறது. என்ன ஆல்ரெடி இதையே செய்தால் வரையில இருக்க வேண்டாம். அதனாலதான் நான் இது நடந்தேன் எல்லாரும் சேர்ந்தாங்க என்று ஆதமலைக்கு கேட்க நிர்ணயிச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த நேரத்தில் போட்டாலும் சில விஷயங்கள் சரியா வரும், தெளிவு கிடைக்கும். சில விஷயங்கள் எங்களுக்கு கண்டிப்பாகவும் தான் அடையாளம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜிலே விஷயங்களை சொல்வார். உம்ராவுடைய விஷயங்கள், ஒரு மனிதனுக்கு உம்ராவுடைய மனாமிகள், உம்ராவுடைய விஷயங்களை சொல்லிட்டு கை செய்யணும், அது செய்யணும், இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். 30வது ஆயத்தில முதலாவது வார்த்தை யாரு அல்லாஹ்வுடைய அல்லாஹ் தங்கப்படுத்தக்கூடிய விஷயங்களை யாரு வேட்டைப்படுத்துகிறார்கள், யார் அவங்களும் சட்டம் செய்கிறார்களோ அல்லாஹ் சொல்றான் அவங்களுக்கு தலைவை மாதம் இதெல்லாம் திருப்பூர்ல வச்சிருக்கா. இந்த மாதத்துல அல்லா யுத்தம் செய்யறத சண்டை பிடிக்கிறத ஹராமா கேட்கிறான். யுத்தம் செய்யறது பக்கத்துல சொந்தக்காரங்களோட சண்டை பிடிக்கிறது, அக்கம் பக்கத்து சொந்தக்காரங்களோட சண்டை பிடிக்கிறது, குடும்பத்தாரோட சண்டை பிடிக்கிறது இந்த மாதத்துல தடை செய்யப்பட்டு இந்த தடை செய்யப்பட்ட விஷயத்த அல்ல நேற்று என்னுடைய மாதம் அல்லாவுடைய மாதம் நாங்க செய்யணும். 32வது ஆயத்தில் யாரு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சின்னங்களை யாரு சண்டை செய்கிறார்களோ, இஸ்லாமுடைய சின்னங்களை யாரு சண்டை செய்கிறார்களோ அன்பானவர்களே சகோதரர்களே, அவர்களுக்கும் அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான். அது எப்படி வந்த தெரியுமா, தக்குவல் குழு அல்லாஹ் ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய விஷயத்தை சட்டம் செய்யறது மனிதனுடைய தக்குவாருக்கு உண்டான விஷயம். எங்க பார்வையில இஸ்லாமுடைய அடையாளங்கள் ஒரு முஸ்லிம் என்ற அடையாளம், ஒரு முஸ்லிம் என்ற ஐடி ஒன்று இங்கே விவாதம் சார்ந்தது. இவன் வெள்ளிக்கிழமை சும்மா நடக்குது. இந்த வெள்ளிக்கிழமை என்ற ஒரு சிறப்பு உள்ளதை இல்லாமல் ஏதோ ஒரு நாள் போல இந்த நாள் கடந்து போகும்னு சொன்னா அவரோட தப்புவான குழப்பம் இருக்காது. இந்த நடையே போச்சுன்னு சொன்னா ஒரு நாள் போல நாள் போச்சுன்னு சொன்னா இல்ல வெள்ளிக்கிழமை நாள் இது போல விவாதத்தான விஷயங்கள் உண்மையிலே இஸ்லாமுடைய விஷயங்கள் எல்லாம் வந்து அன்பானவர்களே சகோதரர்களே, நாங்க எந்த வாழ்ந்தாலும் எந்த நாட்டில் நாம மைனோரிட்டியா வாழலாம், மெஜாரிட்டியா வாழலாம், எப்படி எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் கூட நாங்க செப்பரேஷனாக வாழ்வதில்லை. ஆனா எனக்கு ஒரு யூனிக்கா சொல்லி எனக்கு ஒரு யூனிக் ஒன்று இந்த யூனிக்க இஸ்லாமுடைய வரலாறு நாம மாற்றலாம். உதாரணத்துக்கு சொல்லுவேன், இப்ப 5 நேரம் எல்லாமே கூப்பிடணும். கூப்பிடுறதுக்கு ஒரு வீட்டில் இருந்தா என்ன நடக்குது சம்பவங்கள் அதை மசூலா பண்றாங்க. என்ன செய்வோம் ஒவ்வொரு நாங்க அவங்க செய்யற மாதிரி நெருப்பு மூக்கமா சொல்லலாம், யாரும் சொல்லலாம். நாங்க அவங்க அடிக்கிறமா வெள்ளடிக்குமா யாரும் சொல்லலாம். இது சகாபாக்கள் பாசங்களை செய்யற மசூலா சொல்லலாம். அடுத்த மசூலா முடிவாக அடுத்த
இரண்டாவது நாள் கனவுல காண்பாங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய இதே வார்த்தை இந்த வார்த்தைகள் பார்ப்பாங்க, சஹாபாக்கள் பார்ப்பாங்க. இப்படி எனக்கு சில அறிவாக்கள் சில வார்த்தைகள் எனக்கு படித்து தரப்பட்டியாக அதை எடுத்துக்கொள்வாங்க. அதுதான் இதெல்லாம் ஒரு மாறவில்லை. எல்லாருக்கும் மத்தியில் தனித்துவத்தை அடையாளத்தோட நான் இருக்கிறது காலத்தில் இருக்கிற காலத்தில் இருக்கிற அவங்களும் சொல்றாங்க. இதற்கு ஏதாவது ஒரு நிலைமை சரி முடிவாக எந்த நாடகத்திலையும் பல விஷயங்கள் பல அன்பாக ஏதாவது ஒரு நாட சொல்லுவோமே பதில் சொல்லுவோம் கதை சொல்லுவோம். இப்படி ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வு சொல்லுவோம். அந்த முடிவாக அது நல்ல இஸ்லாமுடைய மறுமலர்ச்சிக்கு ஒரு நல்ல உதாரணம் தான். அந்த நிகழ்ச்சிய வருடத்தை வச்சு இதர நாட்களை கடந்து போடுவது இதற்கு ஒரு யுனிக்கான நிலைமை உருவாக்கப்பட்டது. எனவே முஸ்லிம்கள் வரக்கூடிய இந்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இந்த விஷயங்கள் முஸ்லிம்கள் ஒரு அடையாளம் ஐடென்டிட்டி ஒரு விஷயம். முதலாவது விஷயம் இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் மீது அடையாளங்கள் ஒரு விஷயம். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி முஹம்மதுடைய மாதம் பாதுகாப்பாக வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட காலத்தில் இப்படி பல விஷயங்கள் நல்ல விலகி கொள்ள வேண்டும். ஒரு உலகத்துடைய வரலாறு நான் கொஞ்சம் ஒரு சமூகத்தை இல்லாமலாக இருந்தா அந்த சமூகத்தினுடைய லட்சணங்களை அந்த சமூகத்தினுடைய அடையாளங்களை முதலாவது இல்லாம 2023 கூட அது தேர்தல் தரமா அணிகள் பெற்ற அணிகள் வந்து தூக்கி அமைச்சர் வந்து அந்த நேரத்தில் இருந்த அரசன் சொல்லுவாங்க ஒரு பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை உருவாக்க என்ன செஞ்சாருன்னா இஸ்லாமிய அடையாளங்களை சின்னங்களை இல்லாம அதான் கூட அரபு சொல்லிடுறான். அரபு மொழி பேசிக் கொண்டிருந்தவர்கள் மக்கள் அரபு மொழி பேசுகிறார். என்ன செஞ்சதுன்னா அடையாளங்களை லட்சணங்களை இல்லாம சமூகம் இல்லாமல் எங்க பிள்ளைங்களுக்கு எங்க வீட்டுல நாம சொல்லி கொடுக்கணும். அப்படிதான் என்னுடைய இது சொல்லி கொடுக்கறது வந்து நல்ல விலைக்கு போக நாங்க செப்பரேட் ஆகிடணும், நாங்க ஐசோலேட் ஆகி வாழணும் இல்ல. ஐசோலேஷன் இல்ல, இது யுனிக் தெரிஞ்சுதான். ஐசோலேட்டா வாழறதா சொல்லவே இல்லை. எல்லாரும் போராடி எல்லாரும் தனியா இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் தான் சொல்லுது. அதை சொல்ல வழிகாட்டும் இல்லை ஐசோலேஷன். ஆனா யுனிக்கா இருக்கணும் என்ன காட்டுறது. எல்லாரும் இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களை யுனிக்னஸ் ஆகிகளை சொல்லுங்க. என்னுடைய ஐடென்டிட்டி பாதுகாக்கப்படும், எங்கள் உண்மைகள் வீணப்பட வேண்டும், எங்கள் உண்மைகளை பிள்ளைகள் எதையோ யாரு அதிகா யோசிச்சா ஆண்டவரை சம்பவம் பருவம் ஓடினாங்க. என்ன சொன்னாங்க? தண்ணி தேடி விட்டாங்க.
கத்துறது, ஆரம்பால கத்துறது, அப்படி வாங்கிக்கிறது எல்லாமே பார்த்த அன்பாளர்களை எல்லாம் நிலவரத்தை கஷ்டப்பட்டு வேர்வத்தை வெயில புதுப்பட்டு இதே போல இஸ்லாமுடைய அடையாளங்கள் நாங்கள் யோசிக்கலாம். தொப்பியை கொண்டு போறாங்க, இது தேவையா? பாலனை வளர்க்கும் அந்த நாடுகள் எப்படியெல்லாம் இருக்கிறாங்களே, மாற்றம் அவங்க உள்ளத்தோடு இல்லா போதும், அவங்க உத்தோடு இல்லா போதும், அனைவரும் உள்ள கால தேவையில்லை. சரிதான், ஈமான் என்பது கல்வோடுதான், இஸ்லாம் என்பது உள்ளத்தோடுதான், எங்களுக்குதான். ஆனால் அன்பார்களே, எங்களுடைய வயசுகள் அது பாதுகாக்கப்படணும், இஸ்லாமிய சின்னங்கள் பாதுகாக்கப்படணும், அடையாளங்கள் பாதுகாக்கப்படணும், இந்த விஷயங்கள் பாதுகாக்கப்படணும். அப்படி இல்லை சொன்னால் இந்த அடையாளங்கள் அளிக்கப்பட்டு நாங்கள் மாறிடுவோம். அந்த மேற்கத்திய நாடுகள், அந்த வளர்ந்த நாடுகள் அவங்க சொல்றாங்க பாரதம் தேவைன்னு சொல்றாங்க. தேவையே பாரதம் அன்பாளர்களுடைய முதலீட்டாளி ஓரமாகிட்டு இழந்து வாங்கிட்டு இதுதான் உண்மை. இன்றைக்கு பண்ணிக்கூடிய எல்லா என்டர்டெயின்மெண்ட் பாருங்க, எல்லா என்டர்டெயின்மெண்ட் தெரியுமா, அவங்களுக்கு உள்ளது பீஸ்ஃபுல் தேவை, எல்லா மியூசிக் தேவை, பீஸ்ஃபுல் தேவை. இந்த தேவையாலே நாங்கள் சகோதரர்களை கிடைக்குமா? அதுல சத்துத்தில வந்து உட்கார்ந்து ஒரு பக்கம் மிக செய்யறதுல அல்லாத நாலு செய்யறதுல கிடைக்கிற நிம்மதி எதிர்த்து போட்டு சொல்லப்பட்ட விஷயங்கள்ல சுத்தம் எடுத்துட்டா அல்லாவுடைய அத்தாட்சிகள் இருக்குது. இந்த அத்தாட்சிகளை அல்லாவுடைய இந்த சின்னங்களை நாங்கள் கட்டியப்படுத்தணும். இதை கட்டியப்படுத்துவதற்கு கூடவா அல்லாஹ்